Hello students, 12th standard first midterm examsக்கான portion என்னன்னு பார்க்க போறோம். உங்களோட டைம் டேபிள் டைம் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு அடுத்தது உங்களுக்கான ஸ்டடி பிளான், ஃபர்ஸ்ட் மிட்டம்கான ஸ்டடி பிளான், இதை மூணுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 12th ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான போர்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக ஸ்டடி பிளானும் எப்போ எக்ஸாம் நடக்க இருக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியாக பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் சிலபஸ் 2025 to 26. தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் போர்ஷனில் இருக்கு. இங்கிலீஷில் யூனிட் 1 and 2, மேக்ஸில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, ஃபிசிக்ஸில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, chemistry unit 1, unit 2, unit 6, unit 7, unit 11, botany chapter 1, chapter 2, zoology chapter 1 ல இருந்து chapter 5 வரையும் இருக்கு. biobotany chapter 1, chapter 2, biozoology chapter 1 ல இருந்து chapter 5 வரையும் இருக்கு. computer science lesson 1 ல இருந்து 6 வரையும் இருக்கு. computer application lesson 1 ல இருந்து lesson 5 வரையும் இருக்கு. காமர்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 8 வரையும் இருக்கு. என்ன எல்லாமே சின்ன சின்ன லெசன் காமர்ஸ், ஸோ அதனால 8 லெசன், ஸோ பயப்பட வேண்டாம். அக்கௌண்ட்ஸ் யூனிட் 1ல இருந்து யூனிட் 3 வரையும் இருக்கு. எக்கனாமிக்ஸ் லெசன் 1ல இருந்து லெசன் 4 வரையும் இருக்கு. ஹிஸ்ட்ரி லெசன் 1ல இருந்து லெசன் 6 வரையும் இருக்கு. ஜியாகிரபி 1ல இருந்து 3 வரையும் இருக்கு. பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் 1ல இருந்து யூனிட் 3 வரையும் இருக்கு. ஆடிட்டிங் லெசன் 1ல இருந்து 3 வரையும் இருக்கு. இப்போ உங்களுக்கு போர்ஷன் என்ன அப்படின்றத சொல்லியாச்சு. எப்போ எக்ஸாம் தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த் போர்ஷன், ஜூலை மந்த் போர்ஷன் இது ரெண்டுமே சேர்த்து அப்படியே உங்களுக்கு ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல எந்த டேட் வேணா ஸ்டார்ட் ஆயிடலாம். ஆனால் 100% ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கே உங்களுக்கு எக்ஸாம் வச்சு முடிச்சிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது செப்டம்பர்லேயே குவார்டர்லி எக்ஸாம்ஸ் வருது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 months நடத்துகிற போர்ஷனை அப்படியே செப்டம்பர்ல குவார்டர்லி போர்ஷனா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வச்சிருவாங்க. ஸோ மிட்டம் உங்களுக்கு மிட்டம்லேயே நீங்கள் அரைகுறையாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவார்டர்லிக்கு போர்ஷன் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குவார்டர்லி அப்படின்னாவே உங்களுக்கு ஆஃபர்லி போர்ஷன் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான போர்ஷனை இந்த லீவ்லேயே இந்த 10 days வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு 10 days எப்படி படிக்கலாம், அதே போல் ஜூன் மந்த்தும் ஜூலை மந்த்தும் அந்த ஒரு 60 days டோட்டலாக 70 daysக்கு நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பேட்சும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, பயாலஜி வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் உள்ளவங்களுக்கும் எப்படி படிக்கணும், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்படி படிக்கணும், ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாகவே சொல்ல போகிறேன். ஸோ இம்மிடியேட்டாக நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு அதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே படாதீங்க. உங்களுக்கு டைம் பாருங்கள், எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ போர்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டீங்க. ஸோ செப்பரேட்டாக ஒவ்வொரு குரூப்புக்கும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பயோமேக்ஸ் குரூப்புக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பயோமேக்ஸ் குரூப்பு பார்த்தீங்கன்னா 70 daysல உங்களுக்கு ஃபஸ்ட்டு பயோ ஜுவாலஜி, பயோ பாட்னிக்கான போர்ஷன் என்னன்னு பாருங்கள். அதில் 1 to 5 ஜுவாலஜி, பாட்னியில் 1 to 2 லெசன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2 லெசனுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கேயே உங்களுக்கு ஒரு 7 லெசன் ஆயிடுச்சு. அதுக்கு பதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளவங்களுக்கு 6 lessons இருக்குது. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட சேர்த்து டோட்டலாக 22 லெசன் இருக்குது. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸோட சேர்த்து 21 லெசன் இருக்கு. ஸோ பயோபாட்னி அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே வந்து கொடுக்கக்கூடிய பிளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் பிடிஎஃபோ இல்லை உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயோ கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். நீங்கள் நோட் எடுத்து இமிடியேட்டாக உங்கள் கைப்பட நீங்கள் எழுதணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு பிடிஎஃப் எதுவும் நான் ஷேர் பண்ணல. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியதை முதல் காது கொடுத்து கேளுங்க. சரிங்களா? எந்த வீடியோ போட்டாலும் பிடிஎஃப் 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 அப்படின்றத நிறுத்திக்கோங்க. அந்த மாதிரி கேட்குற ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு தேவையே கிடையாது. சொன்னது புரியுதுங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும்
இமிடியேட்டாக உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து நோட் பண்ணுற பழக்கமும் உங்களோட நோட் எடுத்து எழுதுகிற பழக்கமும் வைங்க. பிடிஎஃப் அப்படின்றத நீங்கள் வாங்குவீங்க, அந்த பிடிஎஃபாக உள்ளேயே இருக்கும், ஆனால் அதை திரும்ப பார்க்க முடியாது. நோட்டுன்னும் பொழுது நம்ம வேற எதுக்காவது எடுத்து எழுதும்போது கூட கண்ணில் படும்போது அது கண்டிப்பாக நமக்கு படிக்கணுன்ற எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல பழக்கம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் உங்களுக்கு 2 லெசன் இருக்குது, 1 and 2, இயல் 1 இயல் 2. இது ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் நான் 4 நாட்கள் கொடுக்குறேன். அப்போ தமிழுக்கு 2 லெசனுக்கு டோட்டலாக 8 days கொடுக்குறேன். 8 days அதிகம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட்க்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இங்கிலீஷ்ல 2 யூனிட். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 days கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக 6 days நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேக்ஸ்ல 3 சாப்டர் இருக்கு, சரிங்களா? 3 சாப்டருக்கு ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் வந்து 5 days கொடுக்குறேன். ஸோ டோட்டலா 15 days. அந்த 15 daysல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காம எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்டு உங்களோட அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ்க்கு ஃப்ரண்ட்ல கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நோட்ஸ் எல்லாமே நல்லா லைன் பை லைன் இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் பக்கவா அனலைசிஸ் பண்ணி அழகா படிக்க பாருங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் 2025 to 26 2026 பப்ளிக் போற பேட்ச் 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு மார்க்ஸ் கூட குறையாம ரொம்ப பர்ஃபெக்டா 100% கில்லி மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். யாரெல்லாம் கில்லி மாதிரி படிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல இப்பயே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மறக்காம உங்க நேம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு உங்களோட டார்கெட் என்ன, ஃபர்ஸ்ட் மிட்டமோட டார்கெட் என்ன அப்படின்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து மேக்ஸ்ல சொல்லிட்டேன். பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லெசன் இருக்கு, 1 2 3 லெசன். ஒவ்வொரு லெசனுக்கும் 3 days கொடுக்குறேன். டோட்டலா 9 days. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு 5 days கொடுத்துருக்கேன். 5 days ஒவ்வொரு லெசனுக்கும் 15 days கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரியில் என்ன டோட்டலாக 5 சாப்டர் இருக்கு. ஸோ 15 daysல ஒவ்வொரு சாப்டருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 days கொடுத்துருக்கேன். 5 3s are 15 இல்லையா? ஸோ ஒவ்வொரு சாப்டரும் 3 days நல்லா பார்த்துக்கலாம். 15 days. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பயோ ஜுவாலஜிக்கு 1 to 5 லெசன் இருக்கு, அவங்களுக்கு 10 days கொடுத்துருக்கேன். பயோ பாட்னிக்கு ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அது வந்து 6 days கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் 3 days. அதே பயோ ஜுவாலஜியில் ஒவ்வொரு சாப்டரும் 2 days எடுத்துக்கலாம். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்சாச்சு. ஸோ 70 days டிவைட் பண்ணிட்டேன். நல்லா திரும்ப சொல்றேன் பாருங்க. தமிழுக்கு 8 days, இங்கிலீஷ்க்கு 6 days, மேக்ஸுக்கு 15 days, பிசிக்ஸ்க்கு 9 days, கெமிஸ்ட்ரிக்கு 15 days, பயோசுவாலஜிக்கு 10 days, பயோபாட்னிக்கு 6 days. இதுல 1 day பேலன்ஸ் இருக்கும். அந்த 1 டேவை நீங்க மேக்ஸ்ல ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பிளான். நல்லா புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ யோசிங்க, இங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸஸா டைம் இருக்கு. இப்போ யாரெல்லாம் மே மந்த் 21ல இருந்து இந்த 30 வரையும் படிக்காம வீணடிக்க போறீங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில சிறப்பா நல்ல மதிப்பெண் வாங்கலாம். இல்ல இவளுக்கு வேற வேலையே கிடையாது, வீடியோ போடுறதுக்காக எதையோ ஒன்று வந்து கத்திட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன துச்சமா நினைக்கிறவங்க என்னோட சப்ஸ்கிரைபராகவும் இருக்க வேண்டாம், என்னோட வீடியோவும் பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த நிமிஷமே வீடியோவை கட் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் கில்லி மாதிரி மார்க் ஸ்கோர் பண்றோம். நம்மளோட டார்கெட்டு ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் மிட்டம் தான். புரிஞ்சுதுங்களா? பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, நம்மளோட டார்கெட்டு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் மிட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டமை யாரெல்லாம் பப்ளிக் மாதிரி சீரியஸா படிக்க போறீங்களோ அவங்க ஒரு தம்ஸ் அப் கொடுக்கணும் கமெண்ட்ல. சொன்னது புரியுதுங்களா? இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. எவ்வளவு லைக் வருது அவ்வளோ பேர் வந்து பப்ளிக் மாதிரி ஃபர்ஸ்ட் மிட்டமை படிக்க போறீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிளா இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது இது பயோமேக்ஸ்க்கு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது சேம் எல்லாருக்கும் அப்படியே எல்லாத்துக்கும் நான் இங்கே என்ன பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னனோ அது எல்லாமே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் 1 to 6 லெசன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் 12 days எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் 2 days எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 days பேலன்ஸ் இருக்கு. அந்த 4 days நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கும் மேக்ஸுக்கும் யூஸ் பண்ண போறீங்க. வேற எந்த சப்ஜெக்ட்க்கும் நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்ல பிசிக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீங்க அங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ மேக்ஸ்க்கு ஒரு 2 நாள், பிசிக்ஸ்க்கு ஒரு நாள், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் எடுத்தீங்கன்னா உங்களுக்குமே அந்த 70 days கரெக்டா போயிடும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும்
பிளான் சொல்லியாச்சு, பயோமேக்ஸ்க்கும் பிளான் சொல்லியாச்சு. ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் வீடியோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் படிக்கிற வேலையை பாருங்கள். இல்லை வேண்டாம், லாஸ்ட்டில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பாருங்கள். அடுத்து வந்து நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னு பார்த்துருவோம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காமர்ஸில் வந்து உங்களுக்கு பிஎம் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, பிஎம் இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ளவங்களும் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஆர்ட்ஸ் குரூப்புக்கு சொல்லிடுறேன். சேம் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 8 days 2 இயருக்கு, இங்கிலீஷில் 2 யூனிட்டுக்கு 6 days, எக்கனாமிக்ஸ்க்கு 4 லெசனுக்கு 12 days. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து உங்களுக்கு 3 days கொடுத்துருக்கேன் எக்கனாமிக்ஸ்க்கு. எனக்கு எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருக்கும். பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 chapter 15 days கொடுத்துருக்கேன். நான் அவங்களுக்கு மேக்ஸ் கொடுத்த மாதிரியே பிஎம்க்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். மேக்ஸை பொறுத்த வரையும் மேக்ஸை விட பிஎம் வந்து ஈஸி தான். ஸோ பிஎம்மை ஸ்டார்டிங்லேருந்து ஒழுங்காக படிச்சுக்கோங்க. கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தவறாக எடுத்துக்க வேண்டாம். பேசவே முடியல. பிஸ்னஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 to 3 lessons இருக்கு. ஸோ 15 days. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸில் 15 days இருக்கு. ஸோ 15 daysல ஒவ்வொரு சாப்டருக்கும் உங்களுக்கு வந்து 5 days கொடுத்துருக்கேன் பிஎம்க்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ 3 chapter இல்லையா. ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் 5 days எடுத்தீங்கன்னா 15 days பிஎம்க்கு. அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சாப்டர் 3 chapterக்கு ஒவ்வொரு சாப்டருக்கும் 4 days கொடுத்துருக்கேன். 3 4s are 12. ஸோ அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லலாம் கொஞ்சம் தியரி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து 12 days எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காமர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 lesson இருக்கு. ஸோ 2 days கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு லெசனுக்கும். ஸோ டோட்டலாக 16 days கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த இடத்துல எனக்கு பிஎம் கிடையாது அப்படின்றவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கிறவங்க 1 to 5 லெசன்ல உங்களுக்கு மொத்தம் 15 days கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லெசனுக்கும் 3 days கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக 15 days. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு நாள் வந்து அக்கௌண்ட்ஸ் படித்தாலும் சரி, இல்லை பேலன்ஸ் இருக்க சப்ஜெக்ட்ல டைம் பத்தலைன்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் 70 days கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து 8 days 6 days 12 days 15 days தான் இருக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு லெசன் வைஸ்ன்னு பிரிச்சோன்னா ஒவ்வொரு லெசனுக்குமே வந்து 2 days 3 days 4 days இந்த மாதிரி தான் நமக்கு டைம் இருக்கு. அப்போ அந்த டைமை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணி படிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுட்டு கொஞ்சம் சீரியஸாக படிங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுமே அதே மாதிரி நீங்கள் அந்த இருக்க ஒரு நாளை வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு எடுத்தாலும் சரி, இல்லை வேறு சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி. நெக்ஸ்ட் பியூர் சயின்ஸ்க்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பியூர் சயின்ஸ்க்கு தமிழுக்கு வந்து 2 இயர் இல்லையா. ஸோ 8 days கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்க்கு வந்து 2 யூனிட்டுக்கு 6 days கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ் 3 lesson இருக்கு. உங்களுக்கு வந்து டைம் நிறைய இருக்கிறதுனால ஃபிசிக்ஸ்க்கு நான் 15 days கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லெசனையுமே வந்து 5 days படிக்கலாம். கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lesson இருக்கு. ஸோ உங்களுக்கு 20 days கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு லெசனுக்குமே வந்து 4 days கொடுத்துருக்கேன். ஸோ 5 4s are 20. அழகாக ஒவ்வொரு லெசனும் தெளிவாக லைன் பை லைன் நல்லா படிச்சுக்கலாம். அதேமாதிரி பாட்னி பார்த்தீங்கன்னா 6 days கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லெசனுக்குமே 3 days. ஓகே, 2 lesson தான் பாட்னியில். ஜுவாலஜியில் 5 lesson இருக்கு. ஸோ 15 days கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 70 days ஆயிடுச்சா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிளான் எல்லாருக்குமே பியூர் சயின்ஸாக இருக்கும், ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கவங்களுக்கும், பயோமேக்ஸாக இருக்கவங்களுக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் இருக்கிறவங்க அவங்களோட ஆர்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன ஹிஸ்ட்ரி வந்து ஒரு சில ஸ்கூலில் வந்து ஹிஸ்ட்ரி வந்து பிஎம்க்கு பதில் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு பதில் காமர்ஸ்க்கு பதில் ஜியாகிரஃபி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, அதனால தான் நான் பிளான் போடலை. ஸோ தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஆல்டர்னேட்டிவாக எந்த சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சப்ஜெக்ட் ஆட் பண்ணி அந்த பிளானை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்கு ஏற்றமான பிளான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், யாரெல்லாம் 12th வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்களால தான் பப்ளிக்கில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 11th பண்ண தப்ப நீங்கள் 12th பண்ணக்கூடாது. இப்பயே நீங்கள் எல்லாத்தையும் எதெல்லாம் ஏற கட்டணும் அப்படின்னா உங்களோட அதிகபட்சமான சோம்பேறித்தனம், அதாவது தூக்கத்தோட சேர்த்து தான் சொல்கிறேன். 8 மணி நேரம் அதிகபட்சம் தூங்கலாம், அதுக்கு மேலே தூங்கவே கூடாது. பகல் தூக்கம் கூடவே கூடாது. லீவ் டைமில் கூட தூங்காதீங்க. அதுக்கு அடுத்தது மொபைல் யூஸ் பண்ணுறதை அறவே நீக்கிடுங்க. அதேமாதிரி வெளியே அனாவசியமாக சுற்றுறத அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து உங்களால் நல்லா சாதிக்க முடியும். அதுக்காக தூங்க வேண்டாம்னு சொல்லலை. உங்களுக்கு டைம் வந்து நைட்டு வந்து ஒரு 11 o'clock 10 o'clock படுத்துருங்க. மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் டெய்லி இப்போலேருந்தே மார்னிங்கில் ஒரு 4:30 5:30 இந்த டைமில் 4:30 to இல்லை 5:30க்குள்ளே எப்போ வேணால் எழுந்துக்க பழக்கம் வச்சுக்கோங்க. இந்த லீவ்லேயே இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் டைம்ஸ்லேயும் வந்து கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன பிளான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை நாள்
நாள்னு சொல்லிட்டேன். இப்போ எத்தனை மணி நேரம் படிக்கிறதுன்றது உங்க கையில இருக்கு. தீதும் நன்றும் பிறத்தர வாரா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறோம், தீப்பொறி கிளப்ப போறோம். ஓகே, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல 600க்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உடனே வந்து 50க்கு நடக்கும் 16 நடக்கும் கமெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. எல்லா மார்க்குமே நீங்கள் வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணி எனக்கு 600க்கு உங்களோட மார்க்ஸை நேர்மையாக ப்ராமிஸாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்ல போறீங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு தயாராகிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் தொடர்ச்சியாக வரும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக அந்த ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட டார்கெட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.